எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு மார்க்கெட்டில் ஏகப்பட்ட டிமாண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. சில டாப் ஆர்டிகல்ஸில் நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருந்தாலுமே அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டை லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கோடிங் இருக்கும், இதை நான் லேர்ன் பண்ணுறது ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கும். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணணும், கோடிங் இருக்கக்கூடாது, எனக்கு அதிகமான பேக்கேஜும் தரணும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோ கோடிங், இந்த மாதிரி லோ டியூரேஷனில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஜாப் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் நிறைய இருக்குது. பட் அதுக்கு டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த விஷயத்தை நிறைய பேர் ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்னா அது எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி நிறைய பேர் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவாங்க. அதே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்காதனால நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபுக்கு காம்படிட்டிவாக வந்துட்டு இருக்கிற நம்பர்ஸ் அப்படிங்கிறது மற்ற ஜாபோட ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஜாப் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். நான் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு அதிகமாக டியூரேஷன் எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு ஜாப் கிடைக்கிற டைமிங் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து எனக்கு ஃபியூச்சர் நல்ல க்ரோத் இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ஒன். ஓகே ப்ரோ, நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன விஷயத்தில் லேர்ன் பண்ணணும், எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கும், அண்ட் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் இருக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன விஷயத்தை லேர்ன் பண்ணணும், லைக் என்ன ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணும், அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஹவ் டு பிகம் a full stack developer in 2023. Let's get into the video. This is Abin. Welcome to my channel. Today's video sponsor Accio Jobs. More on that later. Let's get into the video. Alright, first வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணும்போது மெயினாக நீங்கள் 4 விஷயத்தை நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் ஐ வுட் லைக் டு கோ. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்டுக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோலுக்கு ரொம்ப அதிகமான பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நிறைய அட்வான்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நீங்கள் எந்த ஜாப்க்கு போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். லைக் அது வெப் டெவலப்மெண்ட் போக போகிறீங்களா, இல்லை வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் போக போகிறீங்களா, இல்லை கேம் டெவலப்மெண்ட் போக அப்படின்னு சொல்லி எந்த ஜாப் ரோல் நீங்கள் ஃபஸ்ட்டு போக போகிறீங்க அப்படிங்க நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்க நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, எந்த ஒரு ஜாப் ரோல் சூஸ் பண்ணிட்டீங்க, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா அதுக்கு லிங்க்னே வந்துட்டு ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாப் ரோலுக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். இந்த வீடியோ முடிச்சு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சேலரி. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ப்ரோ அதிகமான சேலரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலரி அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜோட என்ன மாதிரி ஜாப் ரோலில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் சேலரி வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆம்பிஷன் பாக்ஸில் போயிட்டு ஒரு பைத்தன் டெவலப்பர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, ஜாவா டெவலப்பர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷருக்கு 4.1 லேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4.5 லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜுக்குமே 6 லேக்லேருந்து 6.5 லேக் வரைக்கும் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை. பட் உங்களோட ஜாப் ரோலை பொறுத்து எந்த மாதிரி ஜம்ப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் சேலரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் அந்த சேலரிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எந்த ஜாப் ரோல் போக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான சேலரியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி. ஸோ இப்போ நீங்கள் ஜாவா பைத்தான் இது எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாகவே ஜாவா லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி பைத்தானோட நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறீங்க ப்ரோக்ராம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஜாவா உண்மையாக கஷ்டமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட், நான் வந்து ப்ரெஷர் பண்ணி லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லைனா வந்துட்டு பைத்தான் போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜில் இன்னொரு லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்தளவுக்கு எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட் நீங்கள் இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியான லாங்குவேஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா ஒரு ஹார்டான லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராமிங்லேயே வரப்போகிறேன் அப்படின்னா ஈஸியான லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது சிங்கிளாக ஒரு பர்சன் லேர்ன் பண்ணாமல் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி உங்களை மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கூட லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிப்பீங்க, நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிப்பீங்க, ஈஸியாக நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும். அந்த இடத்துல உங்கள் எஃபோர்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். அதேமாதிரி நீங்கள் ஜாப் ட்ரை பண்ண போகும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த இடத்துல அவங்க கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அதே ஜாப் ரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதே விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த இடத்துல அவங்கள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிற சில டிப்ஸையும் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ அதுமாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து சிங்கிள் பர்சன் லேர்ன் பண்ணாமல் ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ நான் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிட்டு பேசிக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎஸ்ஏ, டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். நீங்கள் காம்படிட்டிவ் ப்ரோக்ராம் போக போகிறீங்க. இதில் வந்து டாப் கம்பெனிஸ் லைக் அமேசான், ஃபேஸ்புக், ஆப்பிள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து நார்மல் எம்என்சி கம்பெனி வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த டிஎஸ்ஏ தான் மேஜர் ப்ளே பண்ணணும். நீங்கள் ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டிஎஸ்ஏ லேர்ன் பண்ணுங்கள். இந்த டிஎஸ்ஏ நீங்கள் கம்ப்ளீட்டாக என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணணும், அதை நீங்கள் எங்கே ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎஸ்சியை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்து நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குல்ல. எக்ஸாம்பிளுக்கு கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வெப்சைட்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டிஎஸ்சியை பேஸ் பண்ணி. அதில் நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ண பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக் எண்ட் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் இப்போ லேர்ன் பண்ணணும். அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு HTML CSSலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட் போகிறீங்க, எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராமிங்குள்ள நான் வந்ததே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு HTML CSS கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பேக் எண்ட் போகலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் எப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அது பேக் எண்டில் எப்படி ஒரு விஷயம் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் எண்டை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் எண்ட் போகலாம். நெக்ஸ்ட் டார்கெட். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் கம்பெனிஸில் அப்ளை பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். அதை விட நீங்கள் ஒரு டார்கெட்டாக ஒரு 10 கம்பெனிஸை சூஸ் பண்ணி அந்த 10 கம்பெனிஸில் என்னென்ன மாதிரி ஒரு டெவலப்பரை தேடுறாங்க, அங்கே என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண பீப்புள் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பெனியில் ஜாப் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 கம்பெனிஸ் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் ரிசோர்ஸஸ் லைக் நீங்கள் வந்து இப்போ ப்ரோக்ராமிங் மட்டுமே லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது மட்டுமே போதாது. அது இல்லாமல் நீங்கள் DBMS அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப் டெவலப்மெண்ட் கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டை எப்படி அவங்க டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிக்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது அடிஷனலாக நீங்கள் லேர்ன் பண்ண ரொம்ப அதிகமான டைம் அப்படிங்கிறது எடுத்துக்காது. நீங்கள் கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக டிப்ளாய்மெண்ட்டில் போகணும், கான்ஃபிகரேஷனில் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பேசிக் விஷயத்தை தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்கள் இன்டர்வியூ பேனலில் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். சரி, ஓகே ப்ரோ, இதை எப்படி நம்ம ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஃப்ரீயாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. பட் நீங்கள் கம்பைண்டாக ஒரு இடத்துல ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு டீச் பண்ணும் அப்படின்னா அது பெஸ்ட்டான பிளாட்ஃபார்ம் தான் அக்யூ ஜாப். ஸோ இந்த அக்யூ ஜாப்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் அவங்ககிட்ட லேர்ன் பண்ணி ஜாப் எடுத்தவங்க கூட நம்ம போட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் என்ன மாதிரி சிலபஸ் அவங்க சொல்லித்தராங்க, எப்படி சொல்லித்தராங்க, அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு போட்காஸ்ட் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். வந்து பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது, அப்ஃப்ரண்ட் பேமெண்ட்டும் இருக்குது. லைக் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் 15,000 மட்டும் பே பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற கோர்ஸ் ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் ஜாப் எடுத்ததுக்கப்புறம் மந்த்லி உங்கள் சேலரியும் டிடெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த வெப்சைட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அது அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் அப்படின்ட்டு. இந்த பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷன் 8 months வரைக்கும் இருக்கும். இது எடுக்கிறதுக்கு யார் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 2021 24 பாஸ் அவுட்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆல் டிகிரிஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து 6 months கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நீங்கள் அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 11 months வரைக்கும் உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும் டீச் பண்ணுறது. அண்ட் இதுக்கு வந்து ஆல் டிகிரிஸ் ஆல் பேக்ரவுண்ட்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு 9 months ஸ்டார்ட் ஆகும். இதுக்கான ஒரு பேட்சும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 5th ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட டெஸ்ட் எழுதும்போது ஸ்காலர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 ரேங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதே ஃபஸ்ட்டு ஒரு 500 ரேங்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 501 மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% வரைக்கும் அந்த ஃபீஸ்லேருந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 98,000 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு கோர்ஸ்க்காக. இதில் உங்களுக்கு 12 months வரைக்கும் நோ காஸ்ட் EMI கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து 8,200 வரைக்கும் நீங்கள் இனிஷியலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வேணால் நீங்கள் பேக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டில் 15,000 மட்டும் பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் பே பண்ணுற மாதிரி கூட பேக்கலாம். இதுலேயும் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தான் அவங்க டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இனிஷியலாக போனோடனே உங்களுக்கு வந்துட்டு DSC அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான வேலை அவங்க டீச் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 months DSC முடிச்சிங்க, 4 months DSC முடிச்சிங்க அப்படின்னா அந்த DSC பேஸ் பண்ண ஜாப் ரோல் இருக்கும். அந்த ஜாப் ரோலுக்கு உங்களை அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் பண்ணி தருவாங்க. இது கம்ப்ளீட்லி ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். அந்த லைவ் கிளாஸஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக் சிம்பிளாக உங்களுக்கு வந்து அரே வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அரேவை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க. அதில் நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணி ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ வந்து அந்த பாட்காஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன். அந்த பாட்காஸ்ட் வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது அவங்களுடைய சம்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஒரு மாக் இன்டர்வியூ எப்படி கொடுக்குறாங்க, லைக் ஒரு ப்ராப்ளம் வந்து உங்கள் ரியல் டைமில் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை வந்து அவங்க பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அது பேஸ் பண்ணி சம்ஸ் அதில் ஆல்ரெடி இருக்குது. அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக வந்து அவங்க ஷோ பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய லாஸ்ட் பாட்காஸ்ட்டில். அண்ட் இவங்களே வந்து உங்களுக்கான ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது இந்த விஷயம் எல்லாத்தையுமே இவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த அக்யூ ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இந்த ஃபீஸ் எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கஸ்டமர் கேர் ரீச் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க வெப்சைட்லேயே கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இவங்ககிட்ட டைப்பில் நிறைய கம்பெனிஸும் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணி தரது இவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெவலப்மெண்ட்
டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, காலேஜில் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 3rd year செகண்ட் இயரில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்க அந்த ஒரு ஏஜில் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம் டு ரீச் அ டாப். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.